இந்த வீடியோவை ரீசெண்டாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக பகிரப்பட்டு வருது. என்னென்னா, தாவாங்கரை அருகே இருக்கக்கூடிய அந்த கண்காட்சியில் ஒரு பையன் லிக்விட் நைட்ரஜனை அப்படியே குடித்ததுனால அவனுக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு இறந்துட்டதா இந்த நியூஸில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது பரவுறது எனக்கே தெரியாது. இதை காமிச்சது என்கிட்ட யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என் ஒய்ஃப் தான். இதை காமிச்சு நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போன மாதம் பொருட்காட்சிக்கு போயிருந்தப்போ அங்கே வாசல்லே இந்த நைட்ரஜன் பிஸ்கட்டை சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் லிக்விட் நைட்ரஜனை ஊற்றி அதை சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது எல்லார் வாயிலிருந்தும் புகை வந்துச்சு. அப்போ அதை என் பையன் பார்த்துட்டு இது எனக்கு வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த புகை விடுறாங்க இல்லையா, அதில் ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விடு நம்ம கையில் ஒரு 5 நிமிஷம் பட்டுச்சு அப்படின்னா நம்ம கை துண்டாக உடஞ்சி விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுலேருந்து என் பையன் அதை கேட்குறதையும் நிறுத்திட்டான். வேறு யாரும் அதை வாங்கி கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது கரெக்டாக தான் சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போதும் எனக்கு பயங்கர கோவம் தான் வந்துச்சு. என்னென்னா, அவங்க பேரண்ட்ஸோட அஜாக்கிரதை. அதாவது அந்த பையன் வாயிலிருந்து புகை வர்றதை வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் அந்த லிக்விட் நைட்ரஜனை ஊற்ற சொல்கிறாங்க. அந்த கடைக்காரரும் ஏதோ ஜூஸ் ஊற்றுற மாதிரி அதை கொஞ்சம் ஊற்றி கொடுக்குறாரு. அந்த பையனுக்கு என்ன தெரியும், அவனும் ஏதோ ஜூஸ்ன்னு நினச்சிட்டு அவனும் குடிச்சிடுறான். அப்போ குடிச்சிட்றப்போ லிக்விட் நைட்ரஜன் அவனோட உணவு குழாயில் போயிடுது. இதில் உள்ள நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அந்த பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இவங்க ஃபேஸ்புக்கில் நியூஸ் அனுப்பும்போதே எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. இவங்க கண்டிப்பாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, இந்த ஆட்-ஆன்ஸ் இதெல்லாம் சேர்த்து உருட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நான் என்ன தான் வீடியோ எடுத்துட்டாலும் வீடியோனையும் நான் குறிப்பிடல அந்த பையன் இறந்து போயிட்டதா. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எங்கேயுமே ஹைலைட் ஆகலை. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக இந்தியா டுடேயில் ஃபேக்ட் செக் அப்படின்றதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த சைல்டு இஸ் அலைவ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு எதுவும் ஆகலை. உள்ளே பிரச்சனை ஆயிருக்கு, இன்ஜுரி ஆயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் ரெக்கவர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி லிக்விட் நைட்ரஜனை உணவுப் பொருட்களில் பயன்படுத்தலாமா அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி லிக்விட்ஸை கிரையோஜெனிக் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -196 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போகும்போது தான் இது லிக்விடாக இருக்கும். எப்போ அந்த டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ணுதோ அப்போவே இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டில் தண்ணீரெல்லாம் கொதிக்க வைப்போம் இல்லையா, அது 100 டிகிரி செல்சியஸை அடையும் போது அது கொதிக்க ஆரம்பித்து ஆவியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது -196 டிகிரி செல்சியஸை அடைஞ்ச உடனே இது கொதிக்க ஆரம்பித்து ஆவியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வெரி லோ டெம்பரேச்சர் லிக்விட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னே சில சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. வெறும் கைகளால் நம்ம ஹேண்டில் பண்ணவே கூடாது. நம்ம தெரியாதனமாக லிக்விட் நைட்ரஜனுக்குள்ளே கையை முக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில வினாடிகளில் இல்லை 10-20 வினாடிகளில் நம்மளோட கை முழுவதுமாக உறைஞ்சி போயிடும். அதுக்காக எல்லா விதமான க்ளவுஸையும் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. காட்டன் க்ளவுஸு இல்லை டைட்டாக இருக்கக்கூடிய க்ளவுஸ் அந்த மாதிரி க்ளவுஸையும் பயன்படுத்தக்கூடாது. காட்டன் க்ளவுஸில் லிக்விட் நைட்ரஜன் கொட்டிருச்சு அப்படின்னா அந்த காட்டன் அதை அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னா அது நம்மளோட கைகளில் தொடர்ந்து ஒரு 10-20 வினாடிகள் பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட கைகளில் பாதிப்புகள் கடுமையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி துணி க்ளவுஸு, காட்டன் க்ளவுஸை பயன்படுத்தக்கூடாது. தெர்மல் இன்சுலேட்டிவ் க்ளவுசஸ் இல்லை லோ டெம்பரேச்சர் க்ளவுசஸ் தான் இதுக்காக பயன்படுத்தணும். அப்போ கடைகளில் வெறும் கையில் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் எந்த விதமான பிரச்சனையும் வர்றது இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த லிக்விட் நைட்ரஜனை நீங்கள் நார்மலாக சிம்பிளாக கையில் போடும்போது அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சிம்பிளாக உருண்டு ஓடும். காரணம் என்னென்னா, நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அது இந்த லிக்விட் நைட்ரஜனோட பாயிலிங் டெம்பரேச்சரை விட அதிகமாக தான் இருக்குது. அப்படின்றதுனால லிக்விட் நைட்ரஜன் கையில் படும்போதே அந்த படக்கூடிய லிக்விட் இமீடியட்டாக பாயில் ஆகிறதுனால அதால் நம்மளோட கையில் கான்டாக்டை ஏற்படுத்த முடியாது. அதனால தான் ஊற்றினவொன்னே உருண்டு ஓடிடும், இல்லை எந்த விதமான ரியாக்ஷனும் பெருசாக ஏற்படுத்தாது. ஆனால் அதே சமயத்தில் கையை நீங்கள் இப்படி கூச்சி வச்சுட்டு அது உள்ள லிக்விட் நைட்ரஜன் அதிகப்படியாக ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 10-20 வினாடிகளில் உங்களோட கை உறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தபடியாக இதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த நைட்ரஜன் கேஸ், நீங்கள் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்கிறீங்க, அதில் அதிகப்படியான லிக்விட் நைட்ரஜனை ஊற்றி தயாரிக்கிறீங்க அப்படின்றப்போ அதை உங்களோட வாயில் போடுறீங்க. ஸோ அங்கே லிக்விடாக மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் பயங்கரமாக கேஸாக மாறி வெளியில் வரும். அந்த நைட்ரஜன் கேஸ் பயங்கரமாக வெளியில் வரும். ஸோ அங்கே அந்த நைட்ரஜனோட டென்சிட்டி அதிகமாகுது அப்படின்றப்போ அங்கே ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி ஏற்படும். இந்த மாதிரி இது தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜனோட லெவலை இது 19.5% வரைக்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறவங்க இந்த லிக்விட் நைட்ரஜனால் பண்ண எந்த ஒரு உணவுப் பொருளையும் எடுத்துக்கக்கூடாது. அதனால் மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நைட்ரஜன் பொதுவாக ஆபத்தான ஒரு கேஸ் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கேஸ் அதுதான். 78% நம்மளோட அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் தான் இருக்குது. அதை இங்கே லிக்விடாக மாற்றும் போது தான் அதோட டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆகுது. அப்படின்றப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதுல தான் பலவிதமான பிரச்சனைகள் உருவாகுது. சரிப்பா, அந்த மாதிரி ஒரு ஆபத்தான லிக்விடை உணவுப் பொருட்களை எதுக்காக இவங்க டேரெக்டாக அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேரெக்டாக அனுமதிக்கல. பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லிக்விட் நைட்ரஜன் உணவுப் பொருட்களோட ரியாக்ட் பண்ணும்போது எந்த விதமான விளைவுகளை அந்த உணவுப் பொருட்களும் சரி இல்லை அது ரிலீஸ் ஆகும்போது சரி எந்த விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறது இல்லை. அப்படின்றதுனால தான் ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்கும் போது அதை இமீடியட்டாக அதை ஐஸ்கிரீமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக நீங்கள் லிக்விட் நைட்ரஜனை ஊற்றி அதை ஐஸ்கிரீமாக மாற்றிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அதிலிருந்து எந்த விதமான ஸ்மோக்கும் வெளியில் வரக்கூடாது. அந்த லிக்விட் நைட்ரஜன் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணும்
அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. நீங்கள் சில கண்ட்ரீஸில் பாப்புலரான காஃபி ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா நைட்ரோ கோல்டு பெவரேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது லிக்விட் நைட்ரஜனை வச்சு அந்த பெவரேஜை வந்து கூல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது அவங்க உங்களுக்கு கொடுக்கும்போது பெரிய அளவில் ஸ்மோக் வந்து இருக்காது. ஜஸ்ட் அதை ஃபைனல் ஸ்டேஜில் தான் உங்கள் கையில் வந்து கொடுப்பாங்க. அது அதில் பயன்படுத்துறதுக்கான காரணம் அது சின்ன சின்ன லிக்விட் கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் பண்ணுது, அது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்குது அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்றதுக்காக இதை வந்து அங்கே சேல் பண்ணுறாங்க. சரி, இந்த வாயில் புகவுற கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிராகன் பிரெத் ஸ்நாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இதை சர்வ் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக தான் லிக்விட் நைட்ரஜன் மிச்சம் இருக்கும் அப்படின்றதுனால அதை வாயில் போடும்போது மூக்கு வாயிலிருந்து தான் புகை வந்திருக்கு. அது எந்த விதமான ஹெல்த் ரிஸ்கையும் வந்து ஏற்படுத்தலை அப்படின்றதுனால அதை வந்து அனுமதிச்சாங்க. ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும்போது இப்போ எக்கச்சக்கமான லிக்விட் நைட்ரஜனை மொத்தமாக ஊற்றி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ வாய், மூக்கு, தொண்டை, காது எல்லா பக்கத்துலேருந்தும் புகை பிச்சுக்கிட்டு வருது. அண்ட் மக்களுக்கும் வந்து அதை பற்றின போதுமான அவேர்னஸும் இல்லை. இதனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பல இடத்துல பலவிதமான ஆக்சிடென்ட்ஸ் ஆல்ரெடி வந்து எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டதுனால கவர்மெண்ட்ஸ் வந்து அதில் வார்னிங்ஸை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி லிக்விட் நைட்ரஜன் பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் அந்த புகை வந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் சாப்பிடும்போது உணவு குழாயில் பயங்கரமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற மாதிரி தெளிவாக குறிப்பிட்றாங்க. ஸோ இதில் ஆல்ரெடி நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நிறைய வார்னிங்ஸும் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஏதோ ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு அந்த தம்பி வந்து அந்த லிக்விட் நைட்ரஜனை ஊற்றுறாப்புல இந்த சின்ன பையன் வந்து அப்படியே எடுத்து குடிக்கிறார். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஈஸியான ஆக்சஸ் இந்த லிக்விட் நைட்ரஜனுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரீட்டைல் ஷாப்பில் எக்ஸிபிஷனில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன ஸ்டாலில் இவங்க லிக்விட் நைட்ரஜனை போட்டு விற்கிறது வந்து ஏற்புடையதல்ல. கவர்மெண்ட் வந்து இதை இமீடியட்டாக பேன் பண்ணியே ஆகணும். இல்லை கவர்மெண்ட் பேன் பண்ணுறாங்க, பண்ணல, தயவு செஞ்சு இந்த மாதிரி உணவுப் பொருளாக குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி எடுத்துக்காதீங்க. இல்லை 2 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்காக ஆசைப்பட்டு நான் இதை வாங்கி சாப்பிட்டு தான் ஆவேன் அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இந்த லிக்விட் நைட்ரஜன் அதிகமானாலும் உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்றாங்க. அண்ட் இந்த கூத்தை இவங்க மட்டும் பண்ணுறது கிடையாது. ஃபயர் ஹேர் கட்டு, உணவுப் பொருட்களில் எக்கச்சக்கமான மாடிஃபிகேஷன், இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இந்த மாதிரி எல்லா சுவையையும் போட்டு கலந்து அடிக்கிறது. அந்த சுவையில் வித்தியாசமே தெரியக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடி. ஓரியோ தோசை, டேரி மில்க் சப்பாத்தி, அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எடுத்துருப்பான்டா, அதை கொண்டு நீ 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்க வச்சேன்னா அது டாக்ஸிக்கான கேஸாக மாதிரி வெளியில் வரும், அதை நீ சுவாசிச்சேன்னா சமைக்கிற உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்னாலும் எவன் கேட்க போகிறான்? இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் பேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.